ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். லாஸ்ட் வீடியோலாம் வந்து பார்க்கலன்னா உங்களுக்காக வந்து குட்டி ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம லண்டன் பக்கத்தில் இருக்க கென்ட்ன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து குட்டி குட்டி ஊரெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டர்பரி போனோம். அதுக்கப்புறமா வந்து ஒயிட் கிளிஃப்ஸ் ஆஃப் டோவர் வந்து போனோம். டோவர் போர்ட் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மார்கேட் பீச். டோவர் கேசல்லேருந்து இந்த பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல். சம்மர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டே லைட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சரி இங்கே கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு குழந்தைங்க வந்து மண்ணிலெல்லாம் விளையாடுவாங்க, விளையாட வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம வந்த நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ டைடு, கடல் வந்து உள்வாங்கிடுச்சு. ஈவினிங்ன்றதால வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து குளிரவும் ஆரம்பிச்சிடுச்சு. சேம் சவுத் இண்ட் பீச் போனப்போ சொன்னேன் இல்லையா, வீக் டேன்றதால வந்து கூட்டமே இல்லை. இதுவே வந்து வீக்கெண்ட்ஸாக இருந்திருந்தா செம்ம கூட்டமாக வந்து இங்கே இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்தில் சன்செட்டும் ஆக போகுது. க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது அந்த மஞ்சள் வெயில் நேரம். இந்த கோல்டன் ஹவர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது. எப்போவுமே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கேட் பீச்சில் இருக்க ஒரு டைடல் பூல். அதாவது வந்து தண்ணி வந்து உள்ளே வரும் இல்லையா, ஹை டைட்ஸ் அப்போது இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். லோ டைட்ஸ் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே வந்து நிற்கும். 1930ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூல் வந்து இருக்கான். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து அப்போல்லாம் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் வந்து இப்போ வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல போல். ஏன்னா வந்து நிறைய பாசி படிஞ்சு போயிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருந்தது வாட்டரே. கடல் வந்து எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இது லோ டைடப்போ வந்து அலையும் வந்து அவ்வளோவா வந்து இருக்காது. நம்மளும் குழந்தைங்களோட குழந்தையா நம்மளும் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கேன். Ika. இந்த மாதிரி சின்ன வயசில் யாரெல்லாம் வந்து பண்ணி விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குல்குலிக்கு இது ரொம்பவே வந்து புதுசாக இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து சன்செட் டைமும் வந்துடுச்சு. பட் வந்து சன்செட் ஆகிறதெல்லாம் வந்து தெரியல. ஜஸ்ட் வந்து க்ளவுட்ஸ் மட்டும் நல்லா ஆரேஞ்ச் கலரில் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் டிரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்து போகணும்.
இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற இந்த டனல் தான் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஃபோர்ட் கிராசிங். இது வந்து பார்த்திங்கன்னா தேம்ஸ் ரிவருக்கு கீழே வந்து இருக்குது இந்த டனலு. மேலே வந்து ரிவர் ஓடிட்டுருக்கு, கீழே வந்து இந்த மாதிரி வந்து டனல் போட்டு ரோடு அமைச்சிருக்காங்க. இந்த ரோடு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணணும், சர்வீஸ் ரோடு மாதிரி. நைட்டு 10 PM-லேருந்து 6 AM வரைக்கும் ஃப்ரீ. இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.